ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம மேக்ஸிமம் சப்பரே சம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆகிறதே அங்கே என்ன அப்ரோச் யூஸ் பண்ணலாம், இல்லைனா எப்படி அந்த கோடிங் வந்து ஆப்டிமைஸராக போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னிக்கல் இன்டர்வியூஸில் வந்துட்டு அவங்க வந்துட்டு லேக் ஆகிறதே இந்த விஷயத்தில் தான். இது எப்படி நம்ம ஆப்டிமைஸராக போகுது நம்ம சேனலில் பார்ப்போம். ஆஸ் வெல் அஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெக்னிக்கல் ரெடலும் இருக்குது, இன்றைக்கி அதுவும் பார்ப்போம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா உடனே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வாட் இஸ் மேக்ஸிமம் சப்பரே சம்? இங்கே நமக்கு ஒரு அரே இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம வந்து இந்த அரேயில் எந்த சப்பரேவை சம் பண்ணால் நமக்கு மேக்ஸிமம் வருமோ அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அதுதான் வந்துட்டு இந்த ப்ராப்ளம். இதை கடைனேஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு இதோட கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி நம்ம அதை ஆப்டிமைஸ்டாக பண்ணுறது. இப்போ இதை கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த அப்ரோச் யூஸ் பண்ணிக்கலாம் டெக்னிக்கல் இன்டர்வியூஸில் சொல்லலாம். பட் அவங்க எனக்கு ஐட்ரேஷன் பண்ணிக்காமி, எனக்கு ஏதாவது எழுதிக்காமி அந்த மாதிரிலாம் கேட்பாங்க இன்டர்வியூஸில். அப்போ நம்ம வந்துட்டு எப்படி வந்து ஆன்சர் பண்ணுறது, அதை தான் நம்ம வந்து இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு சப்பரே. இப்போ வந்துட்டு சப்பரே சம் அப்படின்னாலே நான் எப்படி இருந்தாலும் எலமெண்ட்ஸை சம் பண்ணி தான் ஆகணும். சப்பரேனா இப்போ இது ஒரு சப்பரே, இப்போ 2 -2 இது ஒரு சப்பரே, இப்போ இது 3மே இது ஒரு சப்பரே தான். இப்போ இந்த மாதிரி நான் சப்பரேவை ஆட் பண்ண எந்த சப்பரேவை நான் ஆட் பண்ணால் எனக்கு வந்து மேக்ஸிமம் எலமெண்ட்டை வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? அப்போ நான் கண்டிப்பாக சம் பண்ணியே ஆகணும். அப்போ நான் எலமெண்ட்ஸை நான் சம் பண்ணணும். ஓகேவா? இங்கே எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சம் ஆஃப் எலமெண்ட்ஸ், இதை நம்ம பண்ணியே ஆகணும் எப்படி இருந்தாலும். செகண்ட் என்ன? சப்பரே சம். சப்பரேனா கண்டிப்பாக இப்போ வந்துட்டு சப்பரேனா இப்போ ஒரு எலமெண்ட் ஃபஸ்ட்டு -2 1 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? -1 வரும். இப்போ இந்த -1ஐ -3 கூட ஆட் பண்ணணும். அப்போ என்ன -4 வரும். ஓகேவா? இப்படி நான் சப்பரேவை சம் பண்ண எனக்கு வந்து மேக்ஸிமமும் நான் ஸ்டோர் ஆகணும். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணணும்? மேக்ஸிமமும் கண்டுபிடிக்கணும். ஒரு சம்முக்குமே நான் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா அடுத்து மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் எலமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு சம் பண்ணணும் ஒரு எலமெண்ட்ஸையும், நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் எலமெண்ட்டை கண்டுபிடிக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ஆஸ் வெல் அஸ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது அரேயில். அப்படின்னா நம்ம இதை ஆட் பண்ணுறப்ப சில நேரத்தில் இது சம் வந்து 0வாக கூட போயிடும். அந்த நேரத்தில் என்ன பண்ணுறது? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு -2 1 என்ன வரும்? -1 வருமா? -1 -3 -4 -4 + 4 பாருங்கள் 0 ஆகிடுச்சா? இப்போ சம்மு 0 ஆகிடுச்சு. அடுத்து -1 அது. அப்போ சம்மு நெகட்டிவில் போகுது. நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? மேக்ஸிமம். இப்போது சம்மு நெகட்டிவில் போச்சுன்னா மேக்ஸிமம் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? சம் எப்போல்லாம் 0 ஆகுதோ அந்த இடத்துல நம்ம சம்மை ஈக்குவல் டு 0 பண்ணணும். அப்போது எப்போ வந்துட்டு சம்மு வந்து நெகட்டிவாக இருக்கோ, உங்களுக்கு தெரியுதா? சம்மு எப்போ வந்துட்டு நெகட்டிவாக போகுதோ அப்போ ரீசெட் டு 0. ஓகேவா? இப்போ இந்த 3 விஷயத்த நம்ம ப்ரோக்ராமாக எழுத போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ எல்லா எலமெண்ட்ஸையும் தான் நான் என்டர் பண்ணி ஆகணும். எனக்கு வேறு வழி இல்லை. இப்போ ஒரு ஃபார் போட்டுக்கிறேன். அப்போ தான் வந்துட்டு என்னால் அரே எலமெண்ட்ஸை ஆட் பண்ண முடியும். i = 0. இப்போ நான் இந்த அரேவோட சைஸ் என்னென்னு வச்சுக்கிறேன்னு வைங்களேன், i++. இப்போ நான் என்ன பண்ணோம்? இங்கே என்ன எழுதியிருக்கோம்? சம் ஆஃப் த எலமெண்ட்ஸ். இப்போ இந்த எலமெண்ட்ஸ் நான் வந்து ஆட் பண்ணணும். கரெக்டாக? ஓகே, இப்போ நான் இந்த எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும். என்ன? a(i). அப்போ சம் வந்துட்டு ஃபஸ்ட்டு இனிஷியலாக சம் வந்து 0ன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? சம்மை ஒரு அரேயோட இதுலேயும் ஆட் பண்ணுறோம். a(i)ன்னு வச்சுக்கணும். ஓகே, இப்போ சம் வந்து ஆட் ஆகுது. மேக்ஸிமம் எலமெண்ட்டும் நான் அட் த சேம் டைம் நான் கண்டுபிடிக்கணும். இப்போ மேக்ஸிமம் எலமெண்ட் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இது நான் வந்து ஜாவாவில் சீல போட்டிங்கன்னா ஓகே. இப்போ வந்துட்டு இங்கே இஃப் கண்டிஷன் போட்டு மேக்ஸு லெஸ் போடலாம். சரி, உங்களுக்கு எழுதி காமிச்சிட்றேன். இப்போ மேக்ஸிமம் எலமெண்ட் கண்டுபிடிக்கணுமா?
இங்கே மேலே நீங்கள் மேக்ஸ் எழுதிக்கோங்க. மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டீஜர் டாட் மின் வேல்யூ இல்லைன்னா 0 மினிமம் வேல்யூ போட்டுக்கோங்க. இஃப் மேக்ஸு லெஸ் தென் சம்மாக இருந்துச்சுன்னா மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம். உங்களுக்கு மேக்ஸிமம் எலமெண்ட் கண்டுபிடிக்கிறது இல்லையா? மேக்ஸ் லெஸ் தென் சம்மாக இருந்தால் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம். இதுதான் கான்செப்ட். ஓகே, இப்படியும் போடலாம். இல்லை நான் ஜாவாவில் இன்னும் கொஞ்சம் எனக்கு இந்த ஈஸியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடத்த மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மேத்து டாட் மேக்ஸ் அதே மேக்ஸிமம் கமா சம். ஓகேவா? ஒன்று நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம் இஃப் கண்டிஷன், இல்லைன்னா பில்டின்க்கு போகலாம். மேக்ஸ் ஈக்குவல் மேத் டாட் மேக்ஸ் மேக்ஸ் கமா சம்னா எது வந்து மேக்ஸிமம் வேணும்னா நம்ம கிடச்சிடும். இங்கேயும் அதே மாதிரி தான் மேக்ஸ் ஈக்குவல் டு சம்னா எது வந்து மேக்ஸிமம் இருக்கோ நான் இங்கே கிடச்சிடும். இப்போ மேக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு சம்மு பண்ணியாச்சு. மேக்ஸிமம் எலமெண்ட்டு சம் பண்ண மேக்ஸிமம் எலமெண்ட்டும் கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் ஒன்று இருக்குது, சம் ஆஃப். இப்போ சம் வந்து நெகட்டிவில் போயிடக்கூடாது, இதையும் நம்ம முடிக்கணும் இல்லையா? ஓகே, இப்போ சம் நெகட்டிவில் போகக்கூடாதுன்னா நம்ம இங்கே என்ன பண்ணலாம்? எப்போ சம்மு வந்துட்டு 0க்கு கீழே போகுதோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இஃப் கண்டிஷன் போட்டுக்கலாம். இஃப் ஒரு வேளை சம்மு நெகட்டிவாக இருந்துச்சுன்னா, சம் லெஸ் தென் 0னா சம் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே போயிட்டு சம் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டிங்கன்னா சம்மு ரீசெட் ஆகிரும் 0க்கு. ஓகேவா? அவ்வளோதான். இங்கே ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட். உங்களுக்கு இப்போ சம் புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எப்படி ஒரு சம் பார்க்கறது உங்களுக்கு தெரியுதா? ஃபஸ்ட்டு சம் ஆஃப் த எலமெண்ட்ஸில் சம் பண்ணிட்டேன், மேக்ஸிமம் எலமெண்ட் கண்டுபிடிச்சேன். ஓகேவா? இஃப்பு இல்லைனா இந்த பில்டின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. அடுத்து சம்மு நெகட்டிவாக இருக்கக்கூடாது, அதனால் அது ரீசெட் டு 0. சம் லெஸ் தென் 0 இருந்தால் 0. இப்படி தாங்க ஒரு அப்ரோச்சை நம்ம ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணோம், அப்புறம் இந்த மாதிரி சால்வ் பண்ணோம். இப்படி தான் வந்து ஒரு இன்டர்வியூவர் பார்ப்பார். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சைட்லலாம் எழுத வேணாம், அது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்கோசரம் எழுதுனேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபாரில் போட்டு கோடிங் இந்த மெயின் லாஜிக்கை மட்டும் நீங்கள் எழுதிட்டிங்கன்னா யூ வில் பி கெட் செலக்டட் இன் தட் ரவுண்ட். அது இல்லாமல் இந்த அப்ரோச் பேர் என்னன்னு சொல்லிட்டிங்கன்னா வெல் அண்ட் குட் கடைனேஸ் அல்காரிதம். ஓகே, இதை நம்ம வந்துட்டு இப்போ சிஸ்டமில் ரன் பண்ணி பார்ப்போம், இது எப்படி வந்து ரன் ஆகுதுன்னு. ஓகே, மேக்ஸிமம் சப்ரே நோட்டில் ஒர்க் பண்ணி பார்த்ததை இங்கே வந்துட்டு நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம அந்த அரேவை டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு அரேவை டிக்ளேர் பண்ணியாச்சு. -3 4 -1. இப்போ நம்ம அரேவை டிக்ளேர் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம இந்த சம்மை போட்டு ரன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மினிமம் இந்த வேரியபிள்ஸ்லாம் டிக்ளேர் பண்ணிடலாம். இன்ட் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டீஜர் டாட் மின் வேல்யூ. நம்ம ஒர்க் பண்ணுறப்ப நான் 0ன்னு போட்டிருப்போம். ஓகே, ஆனால் இன்டீஜர் டாட் மின் வேல்யூ யூஸ் பண்ணுறது ஓட் பண்ணிகிட்டு இருக்கப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாகவே, அதனால் இதையே யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸ் போட்டாச்சு. சம் இஸ் ஈக்குவல் டு நீங்கள் அதான் சம் ஆஸ் யூஷுவல் 0ன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இன்டீஜர். இப்போ இன்டீஜர் ஒன்று நம்ம பண்ண போகிறோம். i less than a dot length.
ஐ ப்ளஸ் ப்ளஸ் இப்போ சம் பண்ணுவோம். சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் என்ன அந்த எலமெண்ட், அப்போ என்னது ஏ ஆஃப் ஐ, என்ன கொடுத்தோமோ அது போட்டுக்கோங்க. இப்போ சம் பண்ணால் உடனே நான் மேக்ஸ் கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா? மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மேத் டாட் மேக்ஸ் அதே மேக்ஸ் சம். இப்போ மேக்ஸிமம் எலமெண்ட்டு கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு சம்மு வந்து எனக்கு நெகட்டிவாக போகக்கூடாது. அதுக்காக சம் லெஸ் தென் 0 எப்போ ஆகுதோ அப்போ ஃப்ளூக்கில் வந்து சம் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம சம்மை பிரிண்ட் பண்ணுவோம். நமக்கு என்ன மேக்ஸிமம் சப்பரின்னு தெரியுது. மேக்ஸிமம் சப்பரி ஒரே நிமிஷம் சொல்லுங்க. ஓகே, மேக்ஸிமம் சப்பரி. இப்போ என்ன மேக்ஸை பிரிண்ட் பண்ணணும். ஓகே, நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். மேக்ஸிமம் சப்பரி நமக்கு 6ன்னு வந்திருக்கு. ஆமாம், இப்போ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன -2 1 இருக்குது. இதில் நம்ம ஆட் பண்ண என்ன வரும்? -1 வரும். -1ஐயும் -3யும் ஆட் பண்ணிங்கன்னா -4 வரும். -4 + 4 0 ஆகிடும் இங்கேயே சம்மு. அப்போ இது வரைக்குமே மேக்ஸோட வேல்யூ 0 தான். அடுத்து இல்லை, நம்ம இங்கே ஒரு ரீசெட் ஆகிருக்கோம். -2 இருக்கப்போ -∞ மேக்ஸ். ஓகே, இதை நம்ம ஐட்ரேட் பண்ணணும். ஐட்ரேட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு ஆன்சர் தெரியும். ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே நம்ம எல்லாத்தையும் மேனுவலாக போட்டு பார்க்கலாம். இங்கே பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம இங்கே 2 இடத்துல தான் செக் பண்ண போகிறோம். max equal to இப்போது சம் ஃபஸ்ட்டு என்ன -2 ஆட் பண்ணால் இங்கே -2 தான் இருக்கும் சம்மில். சரி, இப்போ -2 சம்மில் இருக்குது. அடுத்து இங்கே என்ன வரும்? சம் இங்கேயும் -2 தான் வரும். மேக்ஸு -∞. ஏன்னா இங்கே மேக்ஸ் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? இன்டீஜர் டாட் மின் வேல்யூன்னு கொடுத்துருக்கோம். இன்டீஜர் டாட் மின் வேல்யூனா இருக்கிறதுலே மினிமம் வேல்யூனா -∞ போகுமா இன்டீஜர்ஸில் பார்க்குறப்போ? இப்போ மேக்ஸ் வேல்யூனா என்ன வரும்? +∞ போகும். மின் வேல்யூனா என்ன வரும்? -∞ போகும். அதுதான் -∞. அது 8, அது எப்படி வச்சுக்கிறேன். இன்ஃபினிட்டினே போட்டுக்கிறேன். -∞ இருக்கும் மேக்ஸு. இப்போ சம் வந்து -2. -∞ பெருசா -2 பெருசா? -2 தான் பெருசு. அப்போ இங்கே என்ன ஸ்டோர் ஆகும் நமக்கு? மேக்ஸில் -2 தான் ஸ்டோர் ஆகும். ஓகே, சம் ஈக்குவல் டு 0. சம்மு வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா சம் நமக்கு நெகட்டிவாக தான் இருக்குது. -2 இருக்குது. உள்ளே போய் சம்மு 0 ஆகிடும், ரீசெட் ஆகிடும் 0க்கு. மறுபடியும் அடுத்த சம் 0 ஆகிடுச்சா? இப்போ அடுத்த எலமெண்ட்டு மறுபடியும் வரும். அடுத்த எலமெண்ட் என்ன? 1. இப்போ சம்மு 0 இருக்குது. அப்போ 0 + 1. 0 + 1 என்ன? 1 தான். ஓகேவா? அப்போ இங்கே நம்ம 1 போடுவோம். இது ரெண்டையும் மேனேஜ் பண்ணுவோம். சம்முக்கு இங்கே 1 போட்டுருவோம். இங்கே ஆல்ரெடி -2 தான் இருந்துச்சு. இப்போ இது ரெண்டில் எது பெருசு? 1 தானே பெருசு. அப்போ மேக்ஸை 1க்கு அப்டேட் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம்மு பார்ப்போம். இப்போ சம்மோட வேல்யூ என்னது? 1. இப்போ சம் 1 இவங்க இஃப் கண்டிஷனுக்குள்ளே போகாது. இப்போ மேலே மறுபடியும் வரும். நெக்ஸ்ட் வந்து செக் பண்ணோம்.
இங்கே என்ன சேஞ்ச் ஆகும், சம்மு வந்து ஒன்றாயிடும். இப்போ அரே எலமெண்ட் என்ன, -3 -3னா -3 நான் -2. இப்போ சம்மோட வேல்யூ -2. அப்போ இங்கே என்ன போடணும், இங்கே -2 ஆகிடும் சம்மு. மேக்ஸ் என்ன ஆகும், ஆல்ரெடி 1 இருக்குது, இங்கே 1 மாற்றிருங்க. இப்போ 2 எது பெருசு, 1 தான் பெருசு. மேக்ஸ் அதே 1 தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் இஃப் கண்டிஷனுக்குள்ளே போகாது. ஏன்னா இது சம்மு வந்து -2ல் இருக்குது, நெகட்டிவில் இருக்குது. அப்போனா ரீசெட் ஆகும், சம்மு 0 ஆகிடும். இப்போது சம்மோட வேல்யூ 0, மறுபடியும் மேலே வரும். இப்போ 4 வரும், இந்த இடத்துல 4 போடுங்க. சம்மோட வேல்யூ 0 ஆகிடுச்சு. இப்போ இங்கே சம்மோட வேல்யூ 4, இங்கேயும் சம்மோட வேல்யூ 4 மாற்றிடுவோம். இங்கே 4. அப்போ இங்கே என்ன வரும், மேக்ஸு இதுக்கு முன்னாடி 1 தான் இருந்துச்சு, 1 தான். அப்போ 2 எது பெருசு, 4 தான் பெருசு. அப்போ மேக்ஸு 4க்கு மாற்றுங்க. சம் என்ன, -4ல் இருக்குது, -4. ஸோ சரி, 0 + 4 4. இதே நம்ம இங்கே சம்முக்கு வந்து நேரம் இங்கே 4 போட்டோம். மேக்ஸ் ஆல்ரெடி 1 போட்டோம். 1 4 தான் பெருசு, மேக்ஸ் 4. இப்போ சம் இங்கே 4 இருக்கா, உள்ளே போகாது கண்டிஷனுக்குள்ளே. நெக்ஸ்ட்டு மறுபடியும் -1 அடுத்த எலமெண்ட் -1. சம் என்னது, 4. இப்போ கரண்ட் எலமெண்ட் 4. அப்போ இங்கே என்ன வரும், 3 வருமா. அப்போ என்ன பண்ணுவோம், 4 - 1 3. சம்மோட வேல்யூ இந்த இடத்துல 3 வரும். இங்கே என்ன வரும், மேக்ஸினுடைய வேல்யூ ஆல்ரெடி 4ன்றது. இது 2ல் எது பெருசு, மேக்ஸ் தான் பெருசு. 4 அப்படியே தான் ரிமைன்ஸ் த சேம். ஓகே, மேக்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். சம்மில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகுமான்னா ஏதாவது பாசிட்டிவ் இருக்குது, யாரும் உள்ளே போகாது, விட்டுருங்க. இப்போ மேக்ஸ் 4ல் இருக்கா. நெக்ஸ்ட்டு அடுத்த எலமெண்ட்டு 2. சம்மு 3. இப்போ நமக்கு சம் இங்கே 3 இருக்குது. கரண்ட் எலமெண்ட்டு 2 ஆட் பண்ணால் 5. அப்போ 3 + 2 5. இப்போ சம் 5, இங்கே 5 போடுங்க. மேக்ஸ் என்ன இருக்கும், மேக்ஸ் ஆல்ரெடி 4 தான் இருக்குது, 4 போட்டுக்கோங்க. 5ல் 4, 2ல் எது பெருசு, 5 தான் பெருசு. அப்படிங்க 5 அப்டேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இஃப்குள்ளே போகுமா அப்படின்னு கேட்டால் ஆல்ரெடி இப்போ சம் பாசிட்டிவ் தான், இஃப் கண்டிஷன் போகாது. அடுத்து 2க்கு அப்புறம் 1 அடுத்த எலமெண்ட். அடுத்து இந்த எலமெண்ட் ஐட்ரேட் பண்ணுவோம். இங்கே 1 இருக்கிற எலமெண்ட் 5. அப்போ 5 + 1 6 ஆகிடும். இப்போ பாருங்கள், இங்கே சம்மு 6ன்னு போடுங்க. இங்கே மேக்ஸ் என்ன வரும், ஆல்ரெடி 5ஆக இருந்துச்சு, 5 போட்டேன். இப்போ 6 பெருசா 5 பெருசா, 6 தான் பெருசு. ஓகே, இங்கே சம்மு வந்து 6 பாசிட்டிவாக தான் இருக்குது, இஃப் கண்டிஷனுக்குள்ளே போகாது. மறுபடியும் சம்மு வந்து போகும், -5. -5 கரண்ட் எலமெண்ட்டு -5. சம்மு கரண்ட் எலமெண்ட் -5, சம்மு 6. ஓகே, இப்போ என்ன வரும், 1 வரும். இப்போ சம்மு வந்து 1 மாற்றிடுங்க. மேக்ஸு 6. இப்போ வந்துட்டு மேக்ஸு இஸ் ஈக்குவல் டு, இங்கே சம்மு வந்துட்டு நம்ம 1 போட்டோம். மேக்ஸ் இதுக்கு முன்னாடி 6 தான் இருந்துச்சு, அதே 6 வச்சுக்கோங்க. 6 பெருசா 1 பெருசா, 6 தான் பெருசு. அப்போ அப்படியே தான் ரிமைன்ஸ் ஆகும்.
அது எல்லாமே இங்கே 1 வந்து பாசிட்டிவ் தான் சம்மு, அதனால் இஃப் கண்டிஷனுக்குள்ளே போகாது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன எலமெண்ட்டு -5 பார்த்தாச்சு. அடுத்து 4, இங்கே 4 வரும். சம் என்ன 1, இங்கே இருக்கிற 1 இங்கே வந்துடும். 5 + 1 4 + 1 5. இப்போ சம் 5. ஓகே, இப்போ கரண்ட் எலமெண்ட் 6 தானே மேக்ஸு, அதே 6 அப்படியே வச்சுக்கோங்க. 6 பெருசா 5 பெருசா? 6 தான் பெருசு. அவ்வளோ இஃப் கண்டிஷனுக்குள்ளே போகாது. இப்போ மேக்ஸிமம் எலமெண்ட்டு சப்பரே சம்மு வந்து 6. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நமக்கு இன்க்ரிமெண்ட்டே ஆகிருக்கு. இந்த சப்பரே தான் நமக்கு வந்துட்டு ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 6 கிடச்சிருக்கு. 4 5 6 இந்த +1 -1 கேன்சல் ஆகிடும். இங்கே இருக்கிற இந்த ஃபுல் அரேல இந்த சப்பரேவை ஆட் பண்ணால் மட்டும் தான் நமக்கு மேக்ஸிமம் எலமெண்ட் இருக்கும். 4 5 6 4 இன்ட்டு ஆட் பண்ணால் 6, இந்த +1 -1 கேன்சல் ஆகிடும். அவ்வளோதான். ஓகே, இப்போது இந்த சம்மோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னென்னு பார்த்து போவோமா? ஷார்ட் ஃபார்மாக போடுறேன். டைம் காம்ப்ளெக்சிட்டி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. இப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னவா இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே நம்ம வந்து இன்டிஜர் அரே யூஸ் பண்ணுறோம். ஓகே, எப்படி ஸ்டோர் பண்ணுறோம்? மேக்ஸ் சம்மு இல்லை அது ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி? டைம் காம்ப்ளெக்சிட்டி சொல்லுங்கள். டைம் காம்ப்ளெக்சிட்டி நம்ம எப்படி வந்துட்டு இதில் கால்குலேட் பண்ணுறது? இங்கே நம்ம வந்து எல்லா எலமெண்ட்ஸையுமே நம்ம வந்து ட்ராவர்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அப்போ தான் நம்ம மேக்ஸிமம் சப்பரே கண்டுபிடிக்க முடியும். அதனால் நீங்கள் எல்லா எலமெண்ட்ஸையும் செக் பண்ணி தான் ஆகணும். இப்போ அரே சைஸ் என்னன்னா எலமெண்ட்ஸும் செக் பண்ணி தான் ஆகணும். அதனால் பிக் O ஆஃப் n தான் இதனால டைம் காம்ப்ளெக்சிட்டி. சைஸ் இன்க்ரீஸ் ஆனால் அரே சைஸ் இன்க்ரீஸ் ஆனால் என்னோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன வரும்? ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டின்னா நம்ம என்ன மெமரி எக்ஸ்ட்ரா வந்து மெமரி ஸ்பேஸ் எடுத்துக்குவோம். மேக்ஸுக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு எலமெண்ட் ஃபிக்ஸ்டாக இருக்குது. சம்மு அது ஒரு எலமெண்ட்டு, அது ஃபிக்ஸ்டாக இருக்குது, அதோட மெமரி ஸ்பேஸ் எடுத்துக்கும். மேக்ஸ் ஒரு மெமரி ஸ்பேஸ் எடுத்துக்கும். அவ்வளோதான். இந்த 2 வேரியபிள் தான். 2 வேரியபிளுமே ஃபிக்ஸ்டு மெமரி ஸ்பேஸ் தான் எடுத்துக்குது. அதனால் இந்த சம்மனோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா பிக் O ஆஃப் 1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு டெக்னிக்கல் கொஷின் நம்ம பார்க்கணும். இப்போ வந்துட்டு ஒரு கோடிங் முடிச்சாச்சா? நெக்ஸ்ட்டு ஒரு டெக்னிக்கல் கொஷின். எப்பயுமே நம்ம சேனலில் ஒரு கோடிங் முடிச்சிட்டோன்னா ஒரு டெக்னிக்கல் கொஷின்ஸ் இருக்கும். அது எல்லாமே இன்டர்வியூ பேஸ் பண்ண இன்டர்வியூவில் கேட்ட கொஷின்ஸ் தான், காமனான கொஷின்ஸ். ஓகே, அதையும் பார்த்துருவோம். இன்றைக்கி என்ன இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் அப்படின்னா, கன்சிடர் 8 coins for the same size, similar shape, color, but among the 8 coins, one coin alone weighs heavier than others. Use the weight balancer only 3 times to find the odd one coin. கொஷின் புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு இமேஜோட சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இதான் ஒரு வெயிட் பேலன்சர், இதுதான் அந்த தராசு. இப்போ வந்து ஒரு 8 காயின்ஸ் எடுத்துக்கோங்க. 8 காயின்ஸுமே வந்து சிமிலர் சைஸ், சிமிலர் ஷேப்பு, கலரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த 8 காயினில் ஏதோ ஒரு காயின் மட்டும் வெயிட் அதிகமாக இருக்கும். அது எந்த காயின்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் நீங்கள் தராசில் வச்சு தான் அதை கண்டுபிடிக்கணும். அதுவும் தராசை 3 டைம்ஸ் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஆனால் கண்டிப்பாக 3 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும். 3 டைம்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். எனக்கு வந்துட்டு அந்த வெயிட்டான காயினை எப்படி கண்டுபிடிப்பீங்க 3 டைம்ஸில்? இது வந்து ஒரு MNC கம்பெனிஸில் கேட்ட ஒரு காமனான ஒரு இன்டர்வியூ, இந்த ரிடில்.
எப்படி நீங்கள் வந்து ஆன் ஸ்பாட்டில் ப்ராப்ளமை எஃபிஷியண்ட்டாக நீங்கள் கொடுக்குறீங்கிறத வந்து செக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. இதே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் இயர்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா சிஎஸ்சி ஐடி இந்த பிரான்ச்சஸில் இருக்கவங்கலாம் வந்துட்டு டிஏஏ டிசைன் அண்ட் அனலைசிஸ் ஆஃப் அல்காரிதம் அந்த சப்ஜெக்டில் வந்து ஒரு யூனிட்டில் வந்துட்டு இந்த சம் இருக்கும். அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சவங்க ஆன்சர்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. தெரியாதவங்க எப்படியானு தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இன்டர்வியூஸில் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நிறையவே கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஷின் உங்களை வந்து பார்க்குறேன். பை கைஸ்.